வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி பேசலாம். நான் இந்த நிறைய வாட்டி பேசியிருக்கேன். பட் இருந்தால் இன்னொரு வாட்டி சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு இருக்கும், வீக்னஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது வீக்னஸை ஓவர் கம் பண்ணும். ஸோ லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா உங்கள் ஸ்ட்ரென்த்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டு வீக்னஸை கரெக்ட் பண்ணுறேன்னா வீக்னஸும் போகாது, ஸ்ட்ரென்த்தும் போயிடும். எதுவும் ஸ்ட்ரென்த்து எதுவும் வீக்னஸ்னு தெரியும். பட் அந்த வீக்னஸ் எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ணணுன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஷன் யூஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் அளவுக்கு நீங்கள் அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஸ்ட்ரென்த்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் பெரிய சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இப்போ நான் கிரிக்கெட்டை வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு ஹுக் ஷாட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே ஒரு டீப் ஃபைன் லெக் வச்சு உங்களை ஷார்ட்டாக குத்தினே இருப்போம். நீங்கள் ஒரு 25 பால் விட்டுட்டீங்க, 25 பவுன்சரில் ஹுக் ஷாட்டே அடிக்கலைன்னா அவனுக்கே ஃபஸ்ட் ரேட் ஆகி ஹுக் ஷாட் போடுற ஷார்ட் பால் போடுறதுன்னு நிறுத்திடுவான். ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோன்னா அதுதான் அவங்க ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சின்னு தூக்கி முதல் சான்ஸில் அந்த டீப் ஸ்கொயர் லெவலில் கொடுப்பீங்க. இந்தியாவில் ஸ்ரீகாந்த்னு ஒரு பிளேயர் இருந்தான். இதில் அவன் ஸ்பெஷலிஸ்ட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மெட்ராஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் கவாஸ்கர் சொல்லுவான் அவன்கிட்ட, டீப் ஃபைன் லேக்கில் ஒரு ஆள் நிற்கிறான்னு பேட் எடுத்து காட்டுவான். நம்ம ஸ்ரீகாந்த் எப்போதும் பெருமாள் சூரியனத்தை பார்ப்பார். திரும்பி சூரியனை பார்த்து தலையை ஊட்டிட்டு அடுத்த பாலை கரெக்டாக அவன் செஸ்ட்டில் அடித்தான். இந்த சைடு அந்த சைடு அடிக்கலை, நேராக அவன் செஸ்ட்டில் அடித்தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி நீங்கள் ஒன்று வீக்னஸை பண்ணினே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஹுக்கு வரலைன்னா அந்த மேலில் ஹுக்கே அடிக்காமல் இருக்கணும். இப்போ டெண்டுல்கர் இருந்தான் சிட்னியில் 2003 2003 அந்த சீரீஸ் ஃபுல்லாக அவன் தடவினுந்தான். அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஹெட்ஜ் ஆகிட்டே இருந்தது, என்ன பண்ணாலும் ஹெட்ஜ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், சரி இந்த ஆஃப் ஸ்டம்ப்க்கு வரல, பெல்லியில் போகிற பாலாக ஆடவே கூடாது, ஷார்ட்டே அடிக்கக்கூடாதுன்னு எய்தர் பேக் ட்ரைவு இல்லாட்டா பிட்வீன் மிட் ஆஃப் அண்ட் டீப் ஸ்கொயர் லெக் தான் ஆடினான் அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாக. கவரில் ஸ்லிப்புலேருந்து விக்கெட் கீப்பர்லேருந்து மிட் ஆஃப்ங்கிற என்டையர் ஆர்க்கை கம்ப்ளீட்டாக ஓப்பனாக விட்டான். உங்களுக்கு கிரிக்கெட்னால் நீங்கள் ஃபீல்டை அசியூம் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் 241 ரன் அடித்தான் வித்தவுட் பிளேயிங் அ சிங்கிள் ஷாட் ஆன் தி ஆஃப் சைடு. இதுதான் டிசிப்ளின்ங்கிறது. அந்த மேட்ச்சில் அந்த சீரீஸில் அவன் வீக்னஸ் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். ஸோ அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்பே ஆடாமல் செஞ்சுரி அடிச்சிட்டான். செஞ்சுரி மட்டும் அடிக்கல, டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டான். ஜான் வுடன் ஒரு பெரிய பேஸ்கெட் பால் கோச், அவன் என்ன சொல்லுவான், உங்களால் எதை பண்ண முடியாதோ அதை வச்சு எதை பண்ண முடியுமோ அதோட இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கங்கணும். அந்த சீரீஸில் டெண்டுல்கரால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஆட முடியல. அப்புறம் ட்ரை பண்ணி 5-6 வாட்டி அவுட் ஆயாச்சு. பட் ரெஸ்ட் ஆஃப் தி பிளேஸ்னால் நல்லா வருது. ஸோ அவன் என்ன சொன்னான், அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஆடுறத நல்லா லெக் சைட் பிளேயோட இன்டர்ஃபியர் பண்ணாமல் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் படிக்கிறதே கம்ப்ளீட்டாக விட்டோம் அந்த மேட்ச்சில். அதை இன்றைக்கும் பேசின்னு இருப்பாங்க. அதனால் உங்களோட நேச்சுரல் எபிலிட்டிஸ் என்னன்னு தெரியணும், அதை நீங்கள் லிவரேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் வீக்னஸ், எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்கள்கிட்ட இப்போ வெத்தரட்டை அடிக்கிறது, வெட்டு சவுட்டால் பேசுகிறது தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து. ஸோ அதை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்னால் முடியாத விஷயத்தை நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா டெஃபினட்டாக என்னால் ஃபெயில் தான் ஆவேன். ஸோ உங்கள் எனர்ஜி எல்லாமே உங்களோட நேச்சுரல் டேலண்ட் என்ன வருதோ அதில் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் உங்கள் வீக்னஸ்ஸுங்கிறது ஷுட் நாட் ஹோல்ட் யுவர் பேக். ஏன்னா அதில் வீக்கு, அதனால் நான் அதை தொடவே மாட்டேன்னீங்கன்னா நிச்சயமாக காணாமல் போயிடுவீங்க. ஆனால் அந்த வீக்னஸை உங்கள் ஸ்ட்ரென்த்தை மிஸ் பண்ணுறதுக்கு ஹோல்டு பண்ணாதீங்க. ஸோ உங்கள் வீக்னஸை ஜஸ்ட் இனஃப் டு ப்ரிவெண்ட் தெம் ஃப்ரம் லிமிட்டிங் ப்ரோக்ரஸ். அதாவது என்னென்னா, அந்த வீக்னஸால் அவுட் ஆகாத மாதிரி கிரிக்கெட்டில் ஆடினா போதும். ஆனால் அந்த வீக்னஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலைன்னா ஆப்போசிட் டீம் சொல்லி அங்கே போட்டு தூக்கினே இருப்பான் அவங்கள. இதுதான் மேட்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வீக்னஸை அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விடாதீங்க. அண்ட் உங்கள் பொட்டன்ஷியலை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணும். எது உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்னு உங்களுக்கு தான் தெரியும். அதில் தான் நீங்கள் குதிக்கணும். அதில் தான் யூ ஹாவ் டு strengthen your position to the maximum. அண்ட் இது எப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் பொட்டன்ஷியலை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் ஆடணும். உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் ஆடுறச்ச நீங்கள் கிரேட்டர் இம்பேக்ட் பண்ணுவீங்க. இதில் கைசன்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கண்டினியூஸாக பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டினியூஸ் பிளானிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் இந்த பிளானிங் பண்ணி அதை ஆக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் ரிமார்க்கபிளி. இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
அது வந்து உங்கள் லைஃப்பை வந்து பெட்டராக டீல் பண்ணும். அதே மாதிரி கேள்விங்கிறது மோர் பவர்ஃபுல் தேன் ஆன்சர். கேள்வி கேட்டுகிட்டே இருக்கலாம், பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த புத்திசாலியான மனிதர் என்ன பண்ணுவான்னா, எல்லாத்துக்கும் நீங்கள் கேள்வி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. கரெக்டான கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள். இந்த காலத்தில் எல்லாத்தையும் உங்களை வந்து கேட்பான். அதுக்கும் கேட்டதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்மகிட்ட ஏன் கேட்குறோன்னு. அதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆல்வேஸ் லேர்னிங்கில் ரொம்ப கிளியராக இருங்க. சாக்ரட்டிஸ் மாதிரி இருங்க. கடைசி நாள் கடைசியில் ஹெம்லாக் பைசன் கொடுக்குற வரைக்கும் அவன் கற்றுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கே க்ரோத் இல்லைன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் முதல் கேள்வி உங்களே தான் கேட்கணும். அண்ட் ஒரு மைண்ட் செட் வந்து எதை நீங்கள் பண்ணாலும் ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட் பண்ணணும். பிகினர்ஸ் மைண்ட் செட்னால் நம்ம வந்து ஒரு 3 மாத குழந்தை எப்படி திங்க் பண்ணுதோ அப்படி திங்க் பண்ணணும். நம்ம அப்படி திங்க் பண்ணுறதுல நம்ம மெமரியே இப்போ போயிருக்கோம். மெமரி இஸ் ஓவர் ரிட்டன் பை செவரல் அதர் இம்பார்ட்டண்ட் திங்ஸ். அதனால்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. என்றைக்கு வந்து எனக்கே எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னியோடு நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் வந்து அட் ஆல் டைம்ஸு யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் பி லேர்னிங். ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட் இருக்கணும். எனக்கு தெரியாதுங்கிற அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் இருக்கணும். நேற்று மான்டேக் சிங்கோட இன்டர்வியூ நான் ஒன்று பார்த்தேன். டாக்டர் சிங்கை பற்றி. பெரிய க்ரைசிஸ் வருது வேர்ல்டில் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ். இவர் தான் இருக்கிறதே பெரிய அறிவாளி. இவர் இருக்கார் அந்த கமிட்டியில். சி ரங்கராஜன், ரகுராம் ராஜன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அப்போ இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம், இது மாதிரி பல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நார்மலாக ப்ரைம் மினிஸ்டருக்கே அப்போ இருந்தவருக்கு எல்லாமே தெரியும். பிஹெச்டியில் படிச்சிருக்கிறார். அவருக்கே எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை பார்த்து கேட்குறார், இந்த ரகுராஜன் எங்கே? ரகுராம் ராஜன் அவர் ரகுராஜன் தான் சொல்லுவாரும்பாங்க. இந்த ரகுராஜன் எங்கே இருக்கான், ரகுராம் ராஜன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்பார். உடனே மான்டேக் சொல்லுவான், சார் அவர் வந்து ஐஎம்எஃப்பில் அவரோட டேர்ம் முடிஞ்சிடுச்சு, திரும்பி அவர் வந்து சிகாகோவுக்கு போயிட்டார்னு. உடனே நீ என்ன பண்ணுற? அவன் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்டு, அவன்கிட்ட பக்காவாக ஆன்சர் இருக்கும், அவன் வந்து போய் கேளு, அவன்கிட்ட வந்து நான் கேட்டேன்னு ஒரு நோட் போட்டு கொடுக்க சொல்லுன்னு. 3 மாதத்தில் அவன் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆகிட்டான். அப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிட்டான். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, யாருக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அன்கவர் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டி அன்கவர் ஆனால் தான் நீங்கள் பெரிய ஆளாகணும். இதுக்கெல்லாம் வேணுங்கிறது தன்னடக்கம் வேணும், ஹம்பிளாக இருக்கணும். ஆனால் தன்னடக்கங்கிறது நம்மகிட்ட கிடையாது 2 பேர்கிட்ட. தன்னடக்கம்னா எல்லோரும் என்ன நினைக்கிறேன், எனக்கே எல்லாம் தெரியும்னு. அண்ட் தன்னடக்கத்தினால தான் நீங்கள் இன்னும் படிப்பீங்க. இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய காட்டுறதே இதுதான். அதனால் தன்னடக்கமும் ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.